தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோ மெயினாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனில் நம்ம எதிர்பார்த்த மாதிரி டென்டேட்டிவ் ஸ்பெஷல் ஸ்டே வேக்கன்சி ரவுண்டுக்குரிய கவுன்சிலிங் ஷெடியூல் அப்படின்றத ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் மட்டும் கொடுத்துருந்தாங்க. இது இல்லாமல் என்எம்சியில் ஏற்கனவே சொன்ன மாதிரி 25ஆம் தேதி நமக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அதன்படி 25ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகிட்டு நமக்கு வந்து டிசம்பர் 5ஆம் தேதி காலேஜ் ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி டைம் வந்து ஷெடியூல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. ஸோ என்ன அப்படின்னா, இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்ற விஷயங்களை சொல்லியிருக்கேன். ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். யார் யாரெல்லாம் நாட் எலிஜிபிள், யார் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இதுலேயும் சில டீட்டெயில் உங்களுக்கு வரும். ஸோ என்ன அப்படின்னா, ஸ்பெஷல் ஸ்டே வேக்கன்சி ரவுண்ட் அப்படின்றது ஒரே ரவுண்டு தான். கடைசி லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ரவுண்ட் ஆஃப்டர் 4th ரவுண்டுக்கு. இதில் வந்து ஸ்டே வேக்கன்சின்றது 4th ரவுண்ட் ஆகும். ஸ்பெஷல் ஸ்டே வேக்கன்சின்றது வந்து கிட்டத்தட்ட 5வது ரவுண்ட் நமக்கு கணக்கு. இதில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் அப்படின்னு சொல்கிறது வந்து 25ஆம் தேதி ஆரம்பித்து 26ஆம் தேதி சாயந்தரம் 5 மணிக்குள்ளே உங்களுக்கு க்ளோஸ் ஆகிடும். ஸோ ஜென்ரல் கோட்டா அப்படின்னு ரேங்க் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இஷ்யூ இல்லை. ஜென்ரல் ரேங்க்கு 1லேருந்து 28,819 வரைக்குமே வரும். 720லேருந்து 127 மார்க்கில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். அது லிமிட் இருக்குது. சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்னு சொல்கிறது நமக்கு 27ஆம் தேதி ஆரம்பித்து 28ஆம் தேதி சாயந்தரம் 5 மணிக்குள்ளே சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணணும். இது இல்லாமல் உங்களுக்கு அதே போல் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கும் அதே போல் தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதில் இன்னொரு என்ன ப்ராசஸிங் ஆஃப் சீட் அலாட்மெண்ட் 29/11 கூட முடிஞ்சிடணும். நமக்கு வந்து ரிசல்ட் வந்து 29ஆம் தேதி அன்றைக்கே ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணுறதும் 29ஆம் தேதி நமக்கு வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் சாயந்தரம் 5 மணிக்குள்ளே நீங்கள் பண்ணிக்கலாம். அதிலிருந்தே அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து 29ஆம் தேதி நவம்பர்லேருந்து டிசம்பர் 5ஆம் தேதி சாயந்தரம் 5 மணிக்குள்ளே அலாட்மெண்ட் ஆர்டரையும் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் அன்றைக்கே போயிட்டு சாயந்தரம் 5 மணிக்குள்ளே ஜாயின் பண்ணணும் உங்கள் காலேஜில். சரிங்களா? அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் கோட்டாவுடைய இந்த ஸ்டேட் கோட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது கேண்டிடேட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஹூ டிட் நாட் ஹோல்ட் எனி சீட் ஆர் எலிஜிபிள் டு ரிஜிஸ்டர் ஃபார் திஸ் ரவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியில் வந்து அவங்க ப்ரெசன்ட் மெரிட் லிஸ்ட்டில் யார் எலிஜிபிள்ன்ற சொல்லியிருக்காங்களோ அவங்க மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அதே நேரத்தில் கேண்டிடேட் வந்து ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3ல் அல்லது ஸ்டே வேக்கன்சி ரவுண்ட் சீட்ஸில் வந்து எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் ரீ அலாட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரீ அலாட்மெண்ட் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. அந்த ரீ அலாட்மெண்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட ஏற்கனவே ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3ல் ஜாயின் பண்ண மாணவர்களுக்கு மட்டும்தான் அந்த ரீ அலாட்மெண்ட் அப்படின்றது எலிஜிபிள் இருக்குது. ஸோ நாட் எலிஜிபிள் கேண்டிடேட் யார் அப்படின்னா, கேண்டிடேட் ஹூ ஹாவ் பீன் அலாட்டட் த சீட் இன் ரவுண்ட், அதாவது ஸ்டே வேக்கன்சி ரவுண்டில் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனில் வந்து சேர்ந்து கிடச்சி நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் கிடையாது. ஏற்கனவே அலாட் ஆன சீட்டு, அது ரவுண்ட் 1 இருக்கலாம், ரவுண்ட் 3 இருக்கலாம், எது ஒன்றா இருக்கலாம். அதில் ஏற்கனவே சீட்டு கிடச்சி நீங்கள் அலாட் ஆகிட்டீங்க, ஆனால் ஜாயின் பண்ணல அப்படின்னா நீங்கள் வந்து இதுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. கேண்டிடேட் ஹூ ஹேவ் ஜாயின்டு ஆல் இண்டியா கோட்டாவில் நீங்கள் வந்து ரவுண்ட் 1லேயோ ரவுண்ட் 2, ரவுண்ட் 3ல் வந்து நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னாலுமே நீங்கள் வந்து எலிஜிபிள் கிடையாது. ஆல் இண்டியா கோட்டாவில் ஜாயின் பண்ணி படிச்சிருந்தாலுமே வந்து எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் ஆல் இண்டியா கோட்டாவில் ஸ்டே ரவுண்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் ஸ்டே வேக்கன்சி இப்போ வருது. 23ஆம் தேதி அவங்க ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அதில் உங்களுக்கு சீட்டு எதை கிடைச்சிருந்தாலுமே அவங்களையும் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனில் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது இல்லாமல் கேண்டிடேட் ஹூ ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அதே நேரத்தில் ஃப்ரெஷ் ரிஜிஸ்ட்ரேஷன் உண்டான்ற ஒரு கேள்வியும் வருது. அந்த ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் உண்டு. ஆனால் நீங்கள் மெடிக்கல் செலெக்ஷன் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனில் ஏற்கனவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கணும். கவுன்சிலிங்காக நீங்கள் அப்ளை பண்ண மாணவர்களாக இருந்தீங்கன்னா ஓகே. ஸோ அதே போல் வந்து ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் அலோவ் பண்ணுறாங்க இல்லையா? அப்படி அலோவ் பண்ணும்பொழுது நீங்கள் இது வரைக்கும் ரெஜிஸ்டர் பண்ணாத மாணவர்களாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அந்த 5,000 அந்த 500 அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அப்படின்றத பே பண்ணிடுவீங்க. இது இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னாலுமே கிட்டத்தட்ட 2 lakhs rupees வந்து இது 5 lakhs rupees ஃபார் எம்பிபிஎஸ் கோர்ஸுக்கும் 2 lakhs rupees ஃபார் பிடிஎஸ் கோர்ஸுக்கும் நீங்கள் கட்டணும். இது எந்த ரவுண்டாக இருந்தாலுமே அது வந்து நீங்கள் பே பண்ணணும். ஆன்லைன் வழியாக போர்ட்டல் வழியாக பண்ணணும். ஸோ இதில் என்ன அப்படின்னா, இது எப்போ சார் நமக்கு திருப்பி கிடைக்குன்னா, உங்களுக்கு சீட்டு கிடைச்சிதுன்னா உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவாங்க. சீட்டே கடைசி வரைக்கும் கிடைக்கலனாலும் திருப்பி கொடுத்துருவாங்க. சீட்டு கிடச்சி நீங்கள் ஜாயின் பண்ணலன்னா திருப்பி கொடுக்க மாட்டாங்க. அந்த விஷயங்களை நீங்கள் கவனித்து பார்த்துக்கணும். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்க்குறது அதுதான், நான் ரீஃபண்டபிள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்ன்றது ரூ. 500, ரூ. 1000 மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு. சரிங்களா? இதில் வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்க மட்டும் நீங்கள் வந்து அதை கட்டிட்டு பண்ணிக்கணும். ஏற்கனவே நீங்கள் செக்யூரிட்டி டெபாசிட்லாம் கட்டியிருக்கீங்க, உங்கள் ப்ரீவியஸ் பேமெண்ட்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா திரும்பி வந்து நீங்கள் பே பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அது ஒன்றுமே இல்லை. நீங்கள் கவுன்சிலிங் உள்ள ஆப்ஷன் உள்ளே போகும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும்.
ஸோ இப்போ நான் சொன்ன விஷயங்கள் கூட மேபி சில பேருக்கு புரியாமல் இருந்தது அப்படின்னா, நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல. நீங்கள் வந்து அந்த வெப்சைட் உள்ள போய் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க இல்லையா? கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்ணும்பொழுதே அமௌண்ட் கட்டணுமா இல்லையான்றது அங்கேயே தெரிஞ்சிரும் உங்களுக்கு. அமௌண்ட் கையில் ரெடியாக வச்சுக்கிட்டே போனாவே நல்லது தான். ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணணுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. அதே போல் இதில் வந்து 7.5% ரிசர்வேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா? ஸோ 7.5% ரிசர்வேஷன்லேயுமே வந்து நமக்கு வந்து சீட்டு கொடுப்பாங்க. அதுலேருந்து ஒரே ஒரு சீட் தான் இப்போதைக்கு வேக்கண்ட்டாக நம்ம காமிச்சிருக்காங்க. ஆனால் மற்றதெல்லாம் வந்து சீட் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது என்னன்னு சொல்லி இது வரைக்கும் சொல்லலை. அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. அவங்க சொன்ன வெப்சைட்டில் எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் எந்தெந்த கவுன்சிலிங் எப்பப்போ அப்படின்ட்டு தான் சொல்லியிருக்காங்க. 7.5%க்கு தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதே போல் வந்து ரீஅலாட்மெண்ட்டுக்குன்னு தனியாக வந்து கவுன்சிலிங் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் எல்லாமே 25ஆந்தேதி ஆரம்பித்து உங்களுக்கு டிசம்பர் 5ஆந்தேதியே முடிகிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இது இல்லாத ஏற்கனவே சொன்ன விஷயம் வந்து சீட்டு கிடச்சி நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப வந்து இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியாதுன்ற விஷயத்தை தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் பண்ணிங்கன்னா போதும். தனித்தனியாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ரீஅலாட்மெண்ட்டுக்கு தனியாக கவுன்சிலிங் அப்படின்றதையும் அதையும் நீங்கள் வெப்சைட்டில் செக் பண்ணிவிட்டு எப்போ ரிப்போர்ட் பண்ணணும் என்னென்ன டீட்டெயிலாம் சொல்லியிருக்காங்க. ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு டீட்டெயிலில் சொல்லணுன்றதுக்காக தான் அர்ஜென்ட்டாக சொல்கிறேன். சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். டீட்டெயிலாக நான் உங்களுக்கு திருப்பி உங்களுக்கு கமெண்ட்டில் அந்த ஆன்சரை பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.